கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு ரசம் சாதம் சாப்பிடணும்னு தோணுச்சு. சரி ஓகே ஒன் பாட் ரசம் சாதம் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணேன். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ அல்ட்டியா இருந்துச்சு. குக்கரில் பண்ணுறதுனால குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம் தட்டி வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்னதாக ஒரு மிளகாவும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி 1 கப் 1/4 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி, அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி, உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆவி பறக்க பறக்க ரசம் சாதம் ரெடி. இது கூட வேறு எதுவுமே தேவையில்ல. அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். அதை அப்படியே மேலே தூவி விட்டு நீ சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப இதமாக இருக்கும்.